ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். பருப்பு சட்னி உங்களுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, கஞ்சிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்காக கடலப்பருப்பு ஒரு கை, துவரம்பருப்பு ஒரு கை, பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன் நான், அது ஒரு கை, புதினா ஒரு கொத்து, கொத்தமல்லி தழை ஒரு கொத்து, கருவேப்பிலை ஒரு கொத்து, இந்த சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு துண்டு புளி, 2 பல் தேங்காய், 4 பூண்டு. இதெல்லாம் தான் இந்த சட்னிக்கு தேவைப்படுற பொருட்கள். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, முதல்ல வானிலையில் எண்ணெய் ஊற்றாமல் கடலப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் போட்டு பொன்னிறமாகும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை, பீக்கங்காய் தோல், இதை எல்லாமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த சட்னி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசியே ஆக மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு டேஸ்ட்டோடு நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காயும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து பெரட்டினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான டேஸ்டான பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.